திருச்சிற்றம்பலம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பாடல் 10வது பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே என்கிறார். அருமையான பாடல். உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் எளிமையாக நமக்கு சொல்லித்தந்த பாடல். இப்போ எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்குது. விட்டு விட்டு செஞ்சால் நல்லா வராது. இப்போ காலையில் டிஃபன் பண்ணணும்னா முதல்ல இட்லி அவிக்கணும், 10 மணிக்கு சட்னி தாளிக்கணும், 12 மணிக்கு பொடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போ சாப்பிட்றது? அதனால் எந்த காரியத்தையுமே நம்ம தொடர்ந்து உடனே செய்யணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் நம்ம இடைவிடாது செய்கிறோம். பிறந்த உடனே நம்ம ஒரு வேலை மூச்சு விடக்கூடிய வேலையை மாத்திரம் ஒழுங்காக பார்க்குறோம். உயிர் வளர்வதற்கு உணவை தேடுகிறோம், ஆத்மா வளர்வதற்கு இறை உணர்வை நாம் தேடணும். இந்த உயிரானது இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு தான் எல்லா வேலையும் செய்கிறது. எதை செய்ய மறந்தாலும் இறைவனை நினைக்க மறவாதே என்பதை அழுத்தி சொல்லுகிற பாடல் இந்த பாடல். இதுபோல் ஒரு பொருளை தரக்கூடிய பாடலை தான் ராமலிங்க வள்ளலார் சுவாமிகளும் பாடியிருக்கிறார்கள். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கிறார். எது நடந்தாலும் இந்த ஆன்மா இறைவனை மறக்கக்கூடாது. அபிராமிப்பட்டர் நின்றும் என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். இறைவனை வணங்கணும். எப்படி வணங்கணும்? நின்று கொண்டு வணங்கலாம். அடுத்தது இருந்தும் உட்கார்ந்து செய்யக்கூடிய பூஜை, அதையும் நாம் மறந்துடாமல் செய்யணும். இன்னொரு அர்த்தம் இருந்து செய்வது என்றால் நிறுத்தி நிதானமாக செய்யணும். அவசரமாக சாமி கும்பிடக்கூடாது. ஔவையார் இப்படித்தான் அவசரமாக சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அவசரம்? சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாளோடு கைலாசம் செல்லணும்னு பிள்ளையாருக்கு அவசரமாக பூஜைகள் பண்ணினாங்க. பிள்ளையார் ஏன் பாட்டி இவ்வளோ அவசரமாக பூஜை செய்கிறீங்க? நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேனே என்ன சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அந்த நேரம்தான் ஔவையார் பாடினாங்க. என்ன பாடல்? விநாயகர் அகவல் பாடினாங்க. இனி இப்போ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நீங்கள் எல்லாரும் சாமி கும்பிடுங்க, சரியா? இனி கிடந்தும்னா அது என்ன? படுத்துக்கிட்டே சாமி கும்பிடணுமா? அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அப்படி இல்லை, உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்பவும் நீங்கள் கடவுளை மறக்கக்கூடாது. இன்னொரு பொருள் கிடந்துன்னா, இன்னொரு பொருள் அதுக்கு என்ன பொருள்னா கிடந்து அப்படின்னு சொன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும். சிலர் அவ்வாறு கோயிலில் கும்பிட மாட்டாங்க. பெண்கள் எவ்வாறு கோயிலில் வணங்கணும், விழுந்து எப்படி கும்பிடணும், ஆண்கள் எப்படி கும்பிடணும்னெல்லாம் ஒரு நியதி இருக்குது. அடுத்தது நடந்துக்கிட்டே இருக்கும்போது கூட நான் உன்னை நினைப்பேன், எந்த காலத்திலையும் நான் உன்னை நினைப்பேன். அடுத்தது என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், என்றைக்கும் நான் உனது திருவடி தாமரையை வணங்கி கொண்டே இருப்பேன். இல்லைன்னா இந்த உடலில் உயிர் இருக்காங்கிறது கூட அர்த்தம் இல்லாமல் போயிடும். உடல் மட்டும் இருந்து உயிர் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? உயிரான நிலை இருக்கிற நான்
என்றும் உன்னுடைய மலர்த்தாளை வணங்குவேன், உன் மலர்த்தாள்களை வணங்குவேன். எனது கருத்தில் வைத்து எனது நினைவு தப்பாமல் இருக்குது வரைக்கும் நான் உன்னை வணங்கிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஆழமாக பதிவு பண்ணுகிறார். அடுத்தது எழுதாமறையில் ஒன்றும் அரும்பொருளே. அம்பிகை வேதத்தை நமக்கு அவளை அடையக்கூடிய வழியாக காட்டுகிறாள். அந்த வேதத்துக்கு தான் எழுதாமறை என்று பேர். வேதம் என்பது எழுதி வைக்கப்பட்டதல்ல, எழுதாமறை, அதாவது எழுதி அதை படிக்கக்கூடாது. வேதம் என்பது, வேதம் படிப்பதற்கு ஒரு சாஸ்திர நியதி உண்டு, எழுதி படிக்கக்கூடாது என்ற நியதி. இப்பொழுதெல்லாம் அது அழிந்து விடக்கூடாது என்பதற்காக புத்தக வடிவில் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இன்னமும் முறைப்படி வேத பாடசாலைகளில் வேத சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கின்ற போது அதை பார்த்து படிக்கக்கூடாது என்றும் ஒரு நியதி உண்டு. எப்படின்னா, குருநாதர் உட்கார்ந்து சொல்லுவார், மாணாக்கர்கள் காதால் கேட்டுப்பாங்க, சொல்லி முடிச்சதும் திரும்ப சொல்லுவாங்க, அவங்க திரும்ப சொல்லுவது. குருநாதர் சொல்லணும், பிள்ளைங்க திரும்ப சொல்லணும், குருநாதர் சொல்லுவார், பிள்ளைங்க திரும்ப சொல்லணும். அப்படி சொல்லி 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 தான் கேட்டு வேதம் படிக்கணுமே தவிர எழுதி வைத்து படிப்பது அல்ல. அதனால தான் அதுக்கு பேர் என்ன பேர்? எழுதாமறை. ஏன் அப்படி வச்சான்னா, எழுதி வச்சா எழுதிதான் வச்சாச்சே, நாளை படிச்சுக்கிடலாம், அப்புறம் படிச்சுக்கிடலாம் அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துடும். அப்படி இல்லை, குரு சொல்றதை ஒரு அக்ஷரம் கூட விடாமல் கேட்டே ஆகணும், இல்லைன்னா தெரியாமல் போயிடும். திரும்ப திரும்ப எல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஒரு தடவை சொல்லி கொடுக்கறது தான். அப்போவே அக்கறையாக கவனமாக கேட்கணும், கவனம் படிப்பில் இருக்கணும். அதனால்தான் வேதம் அப்படி கற்பிக்கப்பட்டது. எழுதாமறையும் ஒன்றும் அரும்பொருளே. அதாவது வேதத்தோடு ஒன்றியவள் நம்முடைய அம்பாள். அந்த வேதத்தை வைத்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை நமக்கு அமிர்தமயமாக பொழிவிக்கிறாள். அவ்வளவு ஆற்றல் உடையவள் நம்முடைய அம்பாள். அவர் எதை குறிப்பிடுகிறார் இந்த வரியில் என்றால், குண்டலினி யோகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். குண்டலினி யோகத்தின் நிறைவு 6 ஆதாரத்தையும் அது கடந்து வரும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 தாமரை சக்கரங்களையும் கடந்து தலைக்கு வரும்போது அதுக்கு சகசிராரம் என்று பெயர். ஞானப்பர வெளியாக விளங்கக்கூடிய இந்த தாமரையிலிருந்து இது வெளிப்பட்டு வருகிற போது மேலே சுவாமி எப்படி இருக்கிறாராம்? காமேஸ்வர ரூபத்தோடு இருப்பாராம். அந்த காமேஸ்வர ரூபத்தோடு அக்கினி பிளம்பாக குண்டலினி சக்தியாக மேலே வந்த அம்பாள், அந்த குண்டலினி சக்தி தான் அம்பாள், அம்பிகையின் சக்தி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி மேலே எழுந்த போது காமேஸ்வரரை தேடிக்கொண்டுதான் இங்கிருந்து கீழிருந்து குண்டலினி சக்தியாக புறப்பட்டு வந்த அந்த அம்பிகை காமேஸ்வரியாக இறைவனுடன் இணைகிறாள். 2 பேரும் இணைகின்ற அந்த ஒரு நொடி பொழுதில் அமிர்தமயமான ஞானம் அந்த உடலில் சுரக்கிறது. அந்த பேரானந்த பெருவாழ்வை தரக்கூடியவள் அம்பிகை. பெரிய ஞான தத்துவத்தை மிக எளிமையாக இந்த ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார் நம் அபிராமி பட்டர். அடுத்த வரி, அருளே. அவள் அருள்மயமானவள், அதாவது பக்தனுக்கு அருள் புரிவாள், அது இயல்பு. ஆனால் பகைவருக்கும் அவள் அருள் புரிகிறா பாருங்க, அதுதானே மிகச்சிறப்பு. திருவிளையாடல் புராணத்தில் பாதகம் தீர்த்த படலம் என்று ஒன்று உண்டு. அந்த திருவிளையாடல் புராணம் வரும்போது உங்களுக்கு அந்த கதையை விரிவாக சொல்லலாம், ஆனால் இப்போது நமக்கு டைம் இல்லை. அவ்வளவு கொடுமையான பாவம் செய்தவனை கூட இறைவனும் இறைவியும் அருள் புரிந்திருக்கிறார்கள் அவனுக்கு. அதனால் தான் அந்த அருளுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அடுத்தது உமையே. உமா என்கிற நாமம் மிக உயர்ந்த நாமம். இந்த உலக மக்களை உயிர்க்கும் பொருட்டு வந்தவள் அந்த அம்பிகை. அடுத்த வரி, இமயத்து அன்றும் பிறந்தவளே. நம் பொருட்டு இமயத்தில் இருந்த அம்பிகை பூமிக்கு வந்து ஒரு அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தின் மூலமாகவும் நமக்கு அருளை தருவதற்கு அவள் தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறாள். மீனாட்சியாக வந்திருக்கிறாள், அதே அம்பிகை தாட்சாயினியாக வந்திருக்கிறாள், பார்வதியாகவும் வந்திருக்கிறாள். பார்வதியாக இமயத்தில் அன்றும் பிறந்தவளாக வந்தவள் இந்த அம்பிகை. கடைசியில் அழியா முத்தி ஆனந்தமே என சொல்லி முடிக்கிறார்.
அம்பாள் தரும் முக்தி அழியும் முக்தி அல்ல, அழியா முக்தி. அவள் ஆனந்தமயமான அந்த முக்தியை நமக்கு தரக்கூடியவள். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு பெற்று தருகிறது. அப்போ அழியாத முக்தி வேண்டும் என்றால் நாம் இந்த பாடலை அடிக்கடி பாராயணம் செய்ய வேண்டும். பலன் முக்தி பேற்றினை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல பாடல். மேலுலக முக்தி நலன்களையும் தரக்கூடியவள் அம்பிகை. எந்த நிலையில் நாம் பழுக்காது இருக்கிறோமோ அதிலிருந்து பழுத்த ஞான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வாள். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை, மேல்நிலையிலிருந்து மோட்ச நிலை, இப்படி நம்முடைய நிலையை உயர்த்தி தருவாள் நம் அம்பிகை அபிராமி. அபிராமி அன்னையின் திருத்தாள்கள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.